உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். அனைவருக்கும் சென்னை சில்க்ஸ் தான் எப்பவும் தீபாவளி கிங். இங்கே கலெக்ஷன்ஸும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. Let the celebrations begin. எனக்கு வேற வழி தெரியல மேடம். ராப்பகலா உழைச்ச காசு கலங்கி நின்ற கூலி தொழிலாளி. ஆறுதல் கூறிய போலீஸ். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மாதத்தின் எல்லா நாட்களுமே மிகுந்த பரபரப்போடு காணப்படும். இங்கு கலெக்டரிடம் மனு கொடுப்பவர்கள் உட்பட ஏராளமான நபர்கள் வந்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சுமார் 40 வயது மதிக்கத்தக்க தொழிலாளி ஒருவர் சென்றுள்ளார். ஆசாமி ஒருவரின் கையில் ஒரு பை இருந்துள்ளது. ஏதோ ஒரு வேலையாக இங்கு வருகிறார் என அனைவரும் நினைத்துள்ளனர். அப்போது வளாகத்தின் உள்ளே சென்ற அந்த ஆசாமி திடீரென தனது கையில் இருந்த பையில் இருந்து ஒரு கேனை எடுத்துள்ளார். அந்த கேனை எடுத்தவர் யாரும் எதிர்பாராத நேரத்தில் சற்றென்று தனது தலையில் ஊற்றியுள்ளார். அப்போது இதனை பார்த்த பொதுமக்கள் கூச்சல் போட்டுள்ளனர். அந்த இடத்தில் மிகுந்த சத்தம் கேட்டது. உடனே கலெக்டர் ஆபீஸ் பணியில் இருந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு ஓடி உள்ளனர். அங்கு சென்றபோது நீல நிற டி-ஷர்ட் அணிந்த ஒருவர் தன் மீது டீசலை ஊற்றிக்கொண்டு பற்ற வைக்க முயன்றுள்ளது தெரிய வந்தது. உடனே அவரின் கையில் இருந்த தீப்பெட்டியை தட்டிவிட்ட போலீசார் எந்தவித பேச்சுவார்த்தையும் இன்றி உடனடியாக அவரின் மீது தண்ணீரை ஊற்றி நனைத்துள்ளனர். அப்போது அந்த நபர் சத்தமிட்டு கதறி அழுதுள்ளார். உடனே அவரை ஆசுவாசப்படுத்திய போலீசார் அவரை தனியாக அழைத்து சென்று விசாரணை நடத்தியுள்ளனர். விசாரணையில் தனது உடம்பில் டீசலை ஊற்றிக்கொண்ட அந்த மர்ம நபர் திண்டுக்கல்லைச் சேர்ந்தவர் என்பதும் அவரின் பெயர் ரவிச்சந்திரன் என்பதும் தெரிய வந்துள்ளது. அதன் பின்னர் அவரிடம் ஏன் இப்படி செஞ்சீங்க என போலீசார் கேட்டபோது தான் ஒரு கூலி தொழிலாளி என்றும் தான் திருப்பூரில் உள்ள ஒரு தனியார் மில்லில் கடந்த மாதம் வேலை செய்ததாகவும் அங்கு இரவு பகலாக மிகுந்த சிரமப்பட்டு வேலை பார்த்ததாகவும் கூறியிருக்கிறார். கையில் செலவிற்கு சுத்தமாக பணமே இல்லாத தருணத்தில் தொடர்ந்து 20 நாட்களாக வேலை செய்ததாகவும் கூறியிருக்கிறார். அப்போது ஊதியம் கேட்டபோது முதலில் ஒரு வாரம் கழித்து வாங்கிக் கொள்ளலாம் எனவும் கை செலவிற்கு பணமே இல்லாமல் அந்த ஒரு வாரத்திற்காக காத்திருந்த பிறகு சம்பளம் கேட்டபோது அடுத்த வாரம் தருவதாக கூறியதாகவும் அதன் பிறகு வேதனையோடு வேறு வழியின்றி 3வது வாரமும் முடிந்த பிறகு ஊதியத்தை கேட்டுள்ளார். ஆனால் அப்போது ஊதியத்தை தர முடியாது என கூறியுள்ளனர். அதன் பிறகு அந்த மில்லின் ஓனரை பார்த்து, சார் எனக்கு டீ குடிக்க கூட காசு இல்லை சார், தயவு செஞ்சு என் சம்பளத்தை கொடுங்க சார் என கெஞ்சி கேட்ட பிறகும் ஊதியமே கொடுக்காமல் தன்னை அடித்து விரட்டியதாகவும் வேதனையோடு தெரிவித்துள்ளார். இதனால் என்ன செய்வதென்றே தெரியாமல் காவல் நிலைய 100க்கு போன் செய்து சொன்னதாகவும் ஆனால் இதை ஒரு விஷயமாகவே யாரும் கண்டுகொள்ளவில்லை என்றும் கூறியிருக்கிறார். அதன் பிறகு அவருக்கு ஆறுதல் கூறிய போலீசார், எப்பாருப்பா நீ ஒன்னும் கவலைப்படாத, முதலாளியோட போன் நம்பர் மட்டும் கொடு, நீ கேட்கிற சம்பளத்தை வாங்கி தர என கூறியிருக்கிறார். அப்போது நம்பர் கொடுப்பதற்காக தனது செல்போனை எடுத்துள்ளார். அது சுவிட்ச் ஆஃப் ஆகி இருக்கிறது. அதனை மீண்டும் ஆன் செய்ய முயன்ற போதுதான் தெரிய வந்துள்ளது தன் மீது டீசல் ஊற்றியதால் அதன் பின்பு போலீசார் தண்ணீர் ஊற்றியதாலும் நனைந்ததில் செல்போன் ஆன் ஆகவில்லை என்று. அதன் பின்னர் அவரிடம் பேசிய போலீசார் வேற ஏதாவது சீட்ல போன் நம்பர் எழுதி வச்சிருக்கியான்னு பாருப்பா என கேட்டுள்ளனர். அதற்கு இல்ல மேடம் என பதில் கூறிவிட்டு அழுதுள்ளார். இவ்வாறு பதிலளித்த அந்த அப்பாவி தொழிலாளியை பார்த்து அங்கு கூடி நின்ற பொதுமக்கள் மட்டுமின்றி போலீசாரும் வேதனையோடு பார்த்துள்ளனர். அதன் பிறகு மீண்டும் அவரை தேற்றிய போலீசார், சரிப்பா நீ திருப்பூர்ல எந்த இடத்துல வேலை பார்த்த, எந்த மில்லு, பேர் என்ன என விசாரித்துள்ளனர். ஆனாலும் அந்த அப்பாவி தொழிலாளிக்கு எந்த விவரங்களையும் சரியாக சொல்ல தெரியவில்லை. அதன் பிறகு சரி வா நான் விசாரிச்சு உன் சம்பளத்தை வாங்கி தர என கூறிய போலீசார் இது குறித்து ஒரு புகார் கொடு, மற்றதை நாங்க பாத்துக்கிறோம் என கூறியுள்ளனர். அதன் பிறகு அவரை பந்தய சாலை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று புகாரை பெற்றுக்கொண்டு விசாரணையை தொடங்கியுள்ளனர். கோவை கலெக்டர் அலுவலகத்தில் ஊதியம் தரவில்லை என கூறி தொழிலாளி ஒருவர் திடீரென தீக்குளிக்க முயன்றதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.